ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே என்ன சாப்பாடு, நைட்டு என்ன டின்னர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சாப்பாடுனா பூரி சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். சப்பாத்தி வந்து எங்கள் வீட்டில் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பூரி சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால் எனக்கு பூரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிற சைடிஷ் இல்லையா, அதனால் கொண்டக்கடலை போட்டு சன்னா மசாலா தான் வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நல்லா சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், வெள்ளைப்பூடு அதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சாச்சு. தக்காளி அது நல்லா பெரிய தக்காளியாக 4-5 தக்காளி வந்து போட்டாச்சு. அதோட ஏலக்காய் வந்து 3 ஏலக்காய் போட்டாச்சு. மிளகு 4-5 மிளகு போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வரவும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இங்கிட்ட வந்து பேனை காய வச்சு குக்கரை காய வச்சு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பெரிய வெங்காயம் இருக்குல்லையா, வேறு எதுவுமே போட தேவையில்லை. பெரிய வெங்காயத்தை போட்டு அது நல்லா பொன்னிறமான ரோஸ்ட்டாக அந்த பிங்க் கலரில் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா ஒரு வதக்கிடணும். அது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா, ஓகே இந்த பதம் ஓகே அப்படின்ற தெரிய பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு மாதிரி இந்த ரெட்டிஷ் கலரில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா, அது வரையும் நல்லா கிளறி விட்டுட்டு தனி மிளகாய் பொடி, காஷ்மீர் தனி மிளகாய் பொடி, புளிக்குழம்பு பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அது பொடி வாட போகிற அளவுக்கு கரம் மசாலாலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, தனி மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு, காஷ்மீர் சில்லி பொடி தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு லேசாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு மட்டும் போட்டால் போதும். அது நல்லா அந்த அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா அந்த வதக்கி ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து மல்லிப்பொடியும் போட்டு அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுறணும். கிளறி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மிளகாய் பொடி போட்டு அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு கொண்டக்கல்லையை வந்து இங்கிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை அலசி எடுத்து வச்சிடணும். தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு 3 அலசி எடுத்து வச்சாச்சு. அலசின கொண்டக்கல்லையை அது நல்லா இது போகவும் பச்சை வாடை போகவும் ஓரளவு பதத்துக்கு வரவும் இந்த அரைசில் கொண்டக்கல்லையை அதில் தூக்கி போட்டு நல்லா ஒரு புரட்டி எடுத்து வரணும். 3 புரட்டி புரட்டினாப்புல எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து அந்த கொண்டக்கல்லையில் போய் அப்படியே மிக்ஸ்ட் ஆகிரும். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச முடியாத பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்க மாட்டோம், அதனால் தண்ணி ஊற்றி அந்த பேஸ்ட்டு ஒரு பக்கம் இது பண்ணிடணும். எங்கிட்ட வந்து ஆம்லேட் சாப்பிடணும் போல் இருந்துச்சா, அதனால் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஆம்லேட் வந்து ஒரு அடுப்பில் போட்டுட்டு இருந்தேன். இந்த கொண்டக்கல்லையை போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும். வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து இருக்கிறத அலசி தனியாக இதில் ஊற்றிக்கிறணும். அதுக்கப்புறம் தனியாக ஊற்றினதுக்கப்புறம் புளிக்குழம்பு பொடி நம்ம போட மாட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த புளிக்குழம்பு பொடியை நம்ம இதில் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இது அந்த மசாலா வந்து இதில் மிக்ஸ்ட் ஆகிற அளவுக்கு அதை நம்ம போட்டு கிளறி விட்டாச்சு. இங்கிட்டு வந்து நான் அதுக்குள்ளேயே இந்த ஆம்லேட் போட்டு எடுத்துட்டேன். அந்த ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொண்டக்கல்லையை போட்டு நல்லா கிளறி விடவும் நம்மளுக்கு அந்த தண்ணியை ஊற்றவும் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா 4 கிண்டி உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பை இது பண்ணி பார்த்துட்டு உப்பு ஓரளவு கரெக்டாக இருக்கவும் அதோட குக்கர் போட்டு விசில் வச்சு விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இது இங்கிட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கான்னு தேடினேன். ஃபைனலாக வந்து நம்ம இறக்கும் போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதனால நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு கொஞ்சோண்டு எடுத்து அதை தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்ட வந்து மிக்ஸி ஜாரை வந்து மூடி அதுக்கு விசில் வரட்டும்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இங்கிட்ட வந்து நம்ம அந்த பூரி சப்பாத்திக்கு இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் இந்த உருண்டையாக பிடிச்சி தேய்ச்சி சப்பாத்தியும் பூரியும் போட ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு இங்கிட்டு அவ்வளோதான் உருட்டி தேய்க்க ஆரம்பித்தாச்சு. இங்கிட்டு தேய்க்கணும். அதுக்குள்ளேயே அரிசி மாவு இருக்கவும் அரிசி மாவில் தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சலாம்னு சொல்லிட்டு கலக்கி எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு இதெல்லாம் தேய்ச்சி வைக்கவும் இங்கிட்டு அதோட தோசைக்கல்லை காய வச்சு தோசைக்கல்லில் உருட்டின இதை போட்டாச்சு. தேய்ச்சி வச்சதை போட்டு நான் திருப்பி வச்சாச்சு. இங்கிட்ட எனக்கு பூரி சாப்பிடும் போல் இருக்கவும் எண்ணெயை நல்லா ஊற்றி காய வச்சு அதோட பூரிக்கு வந்து குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தான் பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் பூரிக்கு பெருசாக போட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக உருட்டி பூரியும் ஓரளவுக்கு எண்ணெய் காயவும் பூரி போட ஆரம்பிச்சாச்சு. இங்கிட்ட வந்து அதுக்குள்ளே 4-5 விசில் வந்துடுச்சு.
சரி ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை திறந்துட்டு நம்ம கலக்கி வச்சிருந்த அரிசி மாவை வந்து அதில் ஊற்றிட்டு அதோட ஒரு கிளறணும். அதோட இறக்கிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம்னாலும் அடுப்பில் இருக்கணும். நல்லா கொதித்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இருக்கணும். இது பூரியும் நம்ம போட்டு எடுத்தாச்சு, சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தி வந்து அடுப்பில் வெந்துட்டு இருந்துச்சு. பூரி நம்ம இது பண்ணவுமே நல்லா இருந்துச்சு. அது ஒரு தட்டில் வச்சு எனக்கு பூரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு தட்டில் வச்சு பூரி சென்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது ஆஹா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த காம்போ வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் சென்னாவுக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சென்னா உங்கள் வீட்லேயே வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது, குக்கிங் சம்மந்தமான வீடியோ. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். யார் யாருக்கு என்னை மாதிரி சப்பாத்தி பிடிக்காமல் இல்லை பூரி தான் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் ரொம்ப அந்த சப்பாத்திக்கும் சென்னா காம்பினேஷனோட இந்த காம்பினேஷன் பூரிக்கும் இதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.